Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூப்ளஸோட எண்டிங் வீடியோ கைஸ். ஓகேங்களா, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த மோடோட எண்டிங் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த மோடு நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த மோடோட எண்டிங் கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் என்ன சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா மினி சீரிஸ் தான் நான் நெக்ஸ்ட் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஒரு பெரிய சீரிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹரிபுரோ இன்னும் முடிக்கல. ஸோ அது வந்து நம்ம சர்வர் தான் ப்ளே பண்ற மாதிரி பிளானிங். ஓகேவா, இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் அது வந்து மறக்காம உங்களோட ஓட்டை அதில் போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபைட் தான் பண்ண போறோம். ஸோ பாஸ் ஃபைட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துலாங்க. ஓகேவா, ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம மேப்பில் ஸ்பான் ஆயிருக்குமா இல்லையான்னு எனக்கே தெரியல. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேக்கோ டோப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் இருக்கிற மாதிரி காட்டும், ஆனால் வந்து அந்த இடத்துக்கு போனால் அது இருக்காது. ஸோ மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இதெல்லாம் நான் எப்படி பிடிச்சி எப்படி வந்து பாஸ் ஃபைட் பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. சரி கேஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண வச்சுக்கோங்க, கிகா, கிரிஃபினு, அப்புறம் ரெக்ஸு, டோனி டிராகனு, யுட்டி. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கானே தெரில. இருங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். நேக்கோவில் கிரிஃபின் இருக்கிற மாதிரி காட்டுது, அதுவும் இத்தனை கிரிஃபின் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் இந்த இடத்துக்குலாம் போனால் ஃபஸ்ட்டு கிரிஃபினே ஃபஸ்ட்டு இருக்காது. மேபி இருக்கலாமோ, எல்லாமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் காட்டுது. சரி, ஓகே, இங்கே வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம கிரிஃபின் பிடிக்கிறது, இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம கிரிஃபின் பிடிக்கலாம். ஓகே, ஸோ 74 85. ஓகே, இந்த கார்னரில் எங்கேயோ பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வெனமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் பண்ணி விட்டேன். இப்போ டைனோ கவுண்டெல்லாம் தாறுமாறாக இருக்கும். ஓ, யார் இவன்? வெனம் லைட்னிங் வைவின் நம்மளுக்கு தேவைப்படுமான்னு தெரில. ஐ திங்க் கிட்ட. ஏய் கைஸ், 4 பில்லியன் டோப்பர் கைஸ் அவனுக்கு. ஏ அப்பா, 4 பில்லியன் டோப்பர்னா நான் யூஸ் பண்ணுறதே இப்போதைக்கு வெனமோட டேங்க் ஏரோ தான். ஸோ இது 4 பில்லியன்லாம் ஏற்றுமான்னு எனக்கே தெரியலையே. ஃபர்ஸ்ட் நான் கிரிஃபின் பிடிக்கணும் தான் வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொசன்னு சுற்றிட்டுருக்கு. கீழே ஃபுல்லாக டோப்பர் தான் கைஸ் இருக்கு. சரி இருங்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த வெனமை நான் வந்து நாக் பண்ணிட்டேன்னா அந்த டோப்பர் டைனோஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக என்னால் பிடிக்க முடியும் தான் நினைக்கிறேன். ஓகே, அவன் உட்காருவானா இல்லையா ஒன்றும் கதையும் தெரியல எனக்கு. ஓகே, அவன் எட்ட ஓட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும் வச்சுக்கலாம், இங்கே நம்மளுக்கு தேவையானது ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். போச்சுரா, டெஸ்மோடஸ் தானே இது. போச்சு 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 போச்சு. டெஸ்மோடஸை தெரியாதனமாக கில் பண்ணிட்டாங்க. அதை நாக் பண்ணி அதுக்கிட்ட இருந்து ட்ரிபியூட் எடுத்துன்னு வச்சுங்களேன், எக்லேருந்து அதை ஸ்பான் பண்ணியிருப்பேன். வெனம் லைட்னிங் வைவின் இது ஒர்க்காக பாருங்க, உட்காந்துட்டான். அவன் மேலே அடிக்குமா, அடிச்சிச்சு. வா 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 மறுபடியும் வா. அடிச்சிட்டேன் ரெண்டாவது வாட்டி. அவனுக்கு ஏன் இது ஆகல? நான் 2 வாட்டி அடிச்சிட்டேன்ல. ஆக்சுவலி இந்த டோப்பர் 4 மில்லியன் ஏற்றுது கேஸ். இன்னும் ஒரு கொஞ்சம் ஏற்றிச்சுன்னா அவனை ஒரே அடியில் நாக் பண்ணியிருக்கலாம். போச்சு. டே எதுவும் பண்ணாதரா, அவனை ஒரு அடியே அடிச்சு ஈஸியாக பிடிச்சிடலான்னு பார்க்குறேன். போச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவனை கில் பண்ணணுன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாங்க கேஸ். போச்சுரா, என்ன செஞ்சு விட்டானே, எங்க இருக்குன்னு தெரியலையே. அது மறைஞ்சு போச்சோ, அவன் மறைஞ்சவனே. ஓகே இருங்க, இங்க இருக்க கிரீச்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது நாக் பண்ணிக்கிறேன். நாக் பண்ணி அதை ட்ரிபியூட் மட்டும் எடுத்துக்கலாம். கிட்டே போத்தோல இங்க இருந்து அடிக்க வேண்டியதான் எல்லாரையும். இந்த 1 அவுட்டு. மேமுத்து நீயே விழுந்துரு. வெனம் ஸ்பான் ஆனதுனால இது ஒரு நல்ல விஷயம். கும்பலாக எல்லாரையும் ஸ்பான் பண்ணி விட்டுருவான். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக எல்லாரையும் அடிச்சு நாக் பண்ணி தூக்கிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு டோப்பரில் இதெல்லாம் எக்லோடான்லாம் தேவைப்படுதா என்ன? எது மேலேயே அடிச்சிருக்கேன், எக்லோடான் மேலே தான் அடிச்சிருக்கேன். ஸோ தெரிய மேலே பட்டு ஜஸ்ட் மிஸ். தெரிய மேலே பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தெரிய பார்த்தீங்கன்னா முட்டையிலும் தூக்கிடலாம். அசையாம நிற்கிறான். போடா டே, எவன் வந்து பார்த்த வேலைன்னு தெரில. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தானுங்க, கிட்ட வந்த பிறகு சம்பவம் பண்ணுறானுங்க. இந்த பெடரான் பேபி எல்லாம் செத்து போச்சா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோப்பரும் ஹெல்த்தும் குறையுது பாருடா. இதுதான்டா முக்கியம். இது அநியாயமாக கீழே போட்டேனே நான்.
தெரிய அசையாத ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக நில்லு, அமைதியாக நில்லு, அமைதியாக நில்லு, அமைதியாக நில்லு. இங்கேயா இருக்கு சிவன் இக்லோடான். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா போச்சா, அடிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாங்கன்னு ஓடி வராம பாருங்களா. இவனுங்கெல்லாம் கிட்ட வந்தாலே பிரச்சனையாயிடுது கேஸ். ஏன்டா கிட்ட வரீங்க நீங்களா? ஸோ அந்த எஃபெக்ட் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது கேஸ். ஐயோ அங்கே பாருங்க, வேணாம கொண்டு வச்சிருக்கேன் நான் கொல்லலை, நம்ம கிரிஃபின் கொண்டுட்டு இருப்பான். இவனை மட்டும் அழகாக அடித்து தூக்கிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். அவன் கரெக்டாக மேலே பட மாட்டான்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்படியே அசையாதடா, கொஞ்ச நேரம் நில்றான். அப்படியே அடிச்சிட்டேன். அடிச்சடியில் இவன் எழுந்தே போயிடுவான். இவனுங்களாம் வேணாமுக்கெல்லாம் சரசரம் டாப்பர் குறையுது கைஸ். ஓகே சப். என்னடா ஆச்சு? செத்து செத்து போயிட்டியா? என்ன கைஸ் இது? கிரிஃபின் செத்து போயிட்டான். சரி, ஏதோ ஒரு இடத்துல ஸ்பான் ஆகிட்டு மறுபடியும் அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணோம். இல்லைனா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த இடத்துல சண்டை போடுறதுலாம் வேஸ்ட்டாக போயிடும். ஆக்சுவலி நான் இன்னைக்கு கிரிஃபினை பிடிக்க வந்தேன் அந்த இடத்துக்கு. ஆனால் நான் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அந்த இடத்துல ஹெல்த் இவ்வளோ கம்மியாச்சு? நான் ஹெல்த்து கண்டினியூஸாக போட்டுட்டு தானே இருந்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா இது கம்மியாயிடுச்சு. ரெண்டே கிரிஃபின் தாங்க இருக்கு. ஸோ இதில் ஒரு கிரிஃபின் செத்துருச்சுன்னா மறுபடியும் போயிட்டு க்ளோனு போட்டு வரணும். சீக்கிரமாக போயிட்டு அந்த இடத்துல நம்ம நாக் பண்ணோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ கில் பண்ணி அதுலேருந்து ட்ரிபியூட் மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். எல்லாமே டக்கு டக்குன்னு எழுந்துருக்குது வேற. ஐயோ என்னது வானத்தில் பறக்குது எல்லாம். என்ன கைஸ் இது? தெரியோடது எடுத்துக்கிட்டேன். சம்பவம் தெரியாத எடுத்துக்கிட்டேன், ஆனால் இருந்தாலும் சம்பவம் ஆயிடுச்சு. இருங்க மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு. என்ன இன்னைக்கு எண்டிங் வீடியோ வேற லெவல் சம்பவம் பண்ணிக்கினே இருக்குது. இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே டெத்து அப்படிதான் ஆகிட்டே இருக்குது. இப்படி போனால் எப்படி? ரத்த கிளறியோட வந்து சேர்ந்துட்டான். ஓகே நைஸ். ஏன்டா உள்ளே வர மாட்டேங்கிறீங்க? உள்ளோடா. இது அவனோட பேக் தானே? சரி, இது இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத ஐட்டம்ஸ் தான். சரி கேஸ், ஸோ இருங்க வரேன். இப்போ வெனம்க்கு வெனம் டைனோசர் நான் கொஞ்சம் நிறையவே நாக் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இங்கே இருக்கும் பாருங்க. சரி, வெனம் ஹார்ட்டு சூப்பரு. ஆக்சுவலி வெனம்க்கு என்னென்ன தேவைப்படுது? வெனமோட கிபிள் தேவைப்படுது, வெனம் பிளட்டு. இருங்க சப்போ ஒரு விஷயம் பண்ணலாம். இருங்க, ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு வெனம் கிபிள் இதுக்கு வந்து நேக்கோட டிராகன் பால் தேவைப்படுதா? இது செஞ்சிட்டுனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு கூசுறது நின்றுடும். வெனம் நார்கோட்டிக் இருக்கு, வெனம் பிளட் இருக்கு, நேக்கோட டிராகன் பால் நம்மளுக்கு தேவைப்படுதா? ஓகே, மற்றபடி எல்லாமே நம்மக்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது கைஸ். நேக்கோட டிராகன் பால் இதுக்குள்ளே ஒரு சில இதெல்லாம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்? இதுக்குள்ளே நிறைய வெனம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் எடு, இதையும் எடு. மற்றபடி எல்லாமே தேவையில்லாதது தான். ஸோ இந்த வெனம் எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போடுவோம். இல்லைன்னா நான் நாக் பண்ணியிருக்கேன். மெகத்திரியமு, ராக் கோலமு, வைமா, கரப்டட் வைவனோட வெனமு, இது லைட்னிங் வைவன். லைட்னிங் வைவன் ஆல்ரெடி எடுத்துட்டு நான் தேவையில்லாமல் அது கூட இப்போ நான் சண்டை போட்டோன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எடுத்தது வந்து எதுவுமே இதுக்கு தேவைப்படாது. கிரிஃபின் கிரிஃபினுக்கு தேவைப்படுது போலியே கைஸ். கிகாவோட வெனமு, அப்புறம் கிரிஃபின் வெனமு, அது மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். சூப்பரு. கிரிஃபினை மட்டும் நம்ம வந்து வெனம் லெவலுக்கு எவால்வ் பண்ணிடலாம் போல கைஸ். அவ்வளோதான், மற்றபடி பெருசாக எதுவும் பண்ண முடியாது. சரி, ஸோ நான் இப்போது இதில் பாஸ் ஃபைட்டுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்தோம்ல. சரி, ஃபஸ்ட்டு கடன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா அதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ கிகா, கிரிஃபினு, ரெக்ஸு, டோனி டிராகனு, ஒய்வினு. ஸோ கிரிஃபினை நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு போயிடுறேன். A few inches later. கைஸ், பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் பாதி வந்து ஆஃப்ல இருந்துருக்குது. இவ்வளோ பிடிச்சனே, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆச்சா இல்லையானே தெரியலையே. சரி ரைட்டு, ஓகே பார்ப்போம். ஸோ எண்டிங் வீடியோ நல்லா இருந்துச்சின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா சொதப்பல், பயங்கர சொதப்பல்.
சரி ஸோ இப்போ யூடி மட்டும் நான் நாக் பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு கிளம்பும். ஸோ அதுக்கப்புறம் பாஸ் ஃபைட்டுக்கு ரெடி ஆகணும். எனக்கு தெரியும் தேவைப்படுறான், யுட்டி தேவைப்படுறான். சரி இந்த சைடு போகும். எல்லாரையும் கொல்ல முடியும், பட் ஆனால் இந்த எஃபெக்ட், அந்த அரோரா எஃபெக்ட் வந்து வெறி ஏற்றுது நம்மளை உட்காந்துக்கிட்டு. ஒரே ஒரு டைனோ தாங்க இன்னும் பிடிக்கணும், அது மட்டும் பிடிச்சிட்டுனா முடிஞ்சிச்சு. ஓகே யுட்டி கம்முன்னு அசையாமல் அப்படியே இரு, அசையாமல் அப்படியே இரு. கரெக்டாக பாடிக்கு தான் ஆட போடா. கிட்ட போனால் இவனுங்க பிரச்சனை. யுட்டி பார்த்துட்டான் என்ன. அவ்வளோதான், ட்ரிபியூட் எடுத்துட்டேங்க. பாஸ் ஃபைட் தேவையான எல்லாமே ட்ரிபியூட் எடுத்துட்டேன். இது ஒரே ஒரு விஷயம்னா நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுதான் பிரச்சனை. அதில் இன்னும் இதேமாரி பல சம்பவங்கள் இருந்திருக்கும். ஒரு டைனோக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்போம் அப்படின்ட்டு. அது எதுவுமே இப்போ தெரியாமல் போயிடுச்சு. சரி எனிவே கேஸ் வந்துட்டோம். அந்த தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சுட்டு போயிடலாம். இந்த புல்லட் ரொம்ப சூப்பர் ஸ்லோவாக இருக்கு. அடிச்சிட்டேன். சரி கேஸ், ஸோ தெரியும் மட்டும் டப்புன்னு எடுத்துக்கிட்டு ஏரியா விட்டு காலி பண்ணிட்டு ஓடிட வேண்டியதான். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம டெத் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சூப்பர். ஐ திங்க் எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இடையில வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி விட்டேன், பட் ஆனால் அன்பாஸ் பண்ணாமல் விட்டுட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சே, ஸ்டார்டிங்கே அப்படியே நின்றுருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரியா போச்சு. நம்ம நாக் பண்ணி உள்ள ஒன்று பிடிச்சோம்ல, எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. கிரிஃபின் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. கரெக்டாக இந்த வெனமோட எக்கனை பற்றி பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கட்டு ஒன்று போட்டேன். ஸோ அந்த கட்டுக்கு அப்புறமேட்டு எதுவுமே ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ வேஸ்ட். ஸோ சரி ரைட்டு, ஓகே, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கண்டென்ட்டு தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோன் போட்டு எடுத்துக்கிறோங்க சிலது. அவ்வளோங்க, க்ளோனும் போட்டு முடிச்சாச்சு. கரப்டட் வைவினோட இது எடுத்தனா என்னால் கிரிஃபின் ரெடி பண்ணியிருக்க முடியுமா? கிகாக்கு பிளட் வைவின்னு ஸ்பைனும் அதுவும் வேணாம், விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிகா வச்சே பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை போட போகிறேன். பம்ப்கின் ஃபுட்டுன்னு ஏதோ ஒன்று கேட்குது கைஸ். பம்ப்கின் ஃபுட்டுன்னா இதுக்குள்ளே தான் ஏதோ பார்த்தேன். ஸோ இதை தான் இப்போ நான் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். பம்ப்கின் ஃபுட்டு துர்க் ஒன்று செஞ்சால் போதும். இது ஒன்றே பார்த்தீங்கன்னா ஊறப்படுத்த க்ளோன் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் எது கேட்குது இந்த பம்ப்கின் ஃபுட்டுலாம்? ஓகே, பம்ப்கின் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ டோனி டிராகன் வெளியே வந்துரு. ஐயோ, பாஸ் ஃபைட் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டேன். ட்ரைடு வைல்ட் டைனோஸ். இருங்க, கரெக்டாக வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை போட்டு விடணும். வீட்டுக்குள்ளே சமன் பண்ணிட்டேங்க தெரியாம. இருங்க, கொஞ்சம் நேரம் ஆகும் வரத்துக்கு. ஓகே, டைனோ டெஸ்ட்ராய் போட்டு விட்டேன். நல்ல வேலை இல்லை, வீடே இல்லாமல் போயிட்டு இருக்கோம். தெரியாதனமாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த வேலையை பார்த்து விட்டேன். சரி விடுங்க, டைனோ டெஸ்ட்ராய் போடுறதும் இந்த டைமில் ஒரு நல்ல விஷயம் தான். மறுபடியும் புது டைனோஸ் ஸ்பான் ஆகும். தெரியாதனமாக போயிட்டு அங்கே வச்சு விட்டேன். ஓகே, இவன் சமாளிப்பானான்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். டோனி டிராகனை கில் பண்ணுற அளவுக்கு இவன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதெல்லாம். ஓகே, பாஸ் ஃபைட் ஏரியாவுக்கு போயிடுவோம். இவனை சம்மன் பண்ணி விட்டு இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அரோரா எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெனம் பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்காது. இருங்க, லாஸ்ட் வீடியோ கடைசாக எண்டிங்கில் தானே இவனை நான் எவால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் இவனுக்கு எவால்வேஷனே நான் கொடுக்கவே இல்லை. சேடில் ஓகே, சேடல்லாம் இவனுக்கு போட்டிருக்கேன். நல்ல வேலை, இவனை இப்பயே இறக்கி விட்டுருந்தோன்னு வச்சுங்களேன், மொத்தமும் காலி ஆகிட்டு இருப்பாங்க. ஒன்று கூட நின்றுருக்காது கைவசம். சூப்பர். எவ்வளோ ஹெல்த் வந்திருக்கு பேசிக்காக? 19 பில்லியன். சூப்பர் கேஸ், நல்ல ஹெல்த்து தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், இங்க் பிரிண்ட், அந்த இங்க் பிரிண்ட் எங்கடா போச்சு? இது கம்மி, 200 400 இங்க் பிரிண்ட் எங்கே? இது இருக்கு. சூப்பர் கேஸ், 59 மில்லியன் கம்மி தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இதோட அதிகமாக வச்சுருந்தான்னு நினைக்கிறேன் நான். கரெக்டா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய க்ளோன் போட்டு எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிகாக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறையவே கிகா எடுத்துக்கிட்டேன். நைட்டு வேறு ஆக போகுது கைஸ். நைட்டில் பாஸ் ஃபைட் பண்ண போகிறது கிடையாது, பகலாகட்டும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. சம்மனிங் பண்ணிட்டேங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அக்ரிசிவ் போட்டு விட்டேன். சமன் ஆனவொடனே அடிப்பானுங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துல இருந்து வாட்சா விடலாங்க. ஹெல்த்தில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, டோனி டிராகன் ஸ்பான் ஆயிட்டான்.
ஏய் எல்லாத்துக்குமே டோப்பர் ஏறுது கைஸ். முடிஞ்சிடுச்சா? இருங்க வரேன். எனக்கு ட்ரிபியூட் எதுவும் கிடைக்கவே இல்லை. ஆனால் பாஸ் ஃபைட் முடிஞ்சிட்ருக்கு. என்ன கைஸ் இவ்வளோ சிம்பிளாக பாஸ் ஃபைட்டு? டோனி டிராகன் இப்படி கிடக்குறான் டெத்து. இவன் உடம்புல ட்ரிபியூட் இருக்கா? ஓ ப்ராலி இருக்காங்க என் உடம்புல. சூப்பர் ப்ராலி. நான் இதில் கிட்பு வருவான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தோன்னா ப்ராலி வந்துருக்கிறான். ஐ திங்க் இந்த கிகா வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம் போலையே. நெக்ஸ்ட் என்ன கேட்குது? டோப்பர் பாஸுக்கு கிகா, கிரிஃபினு, ரெக்ஸு, டோனி டிராகனு, யுட்டி. ஸோ ஆக்சுவலி இதில் இருக்க ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் ஆல்ரெடி இதெல்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். சரி ஓகே. ஸோ இதெல்லாம் இதில் கிடக்கட்டும். நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட் டோப்பர். நேக்கோ பாஸ் ஃபைட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கான டைனோஸ் தான் நம்மளால் பெருசாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடிய மாட்டேங்குது. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட இப்போ கிகா இருக்குன்னு நினைக்கிறேன். கிரிஃபின், டோனி டிராகனு, ரெக்ஸு, யுட்டி. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணுமா? கிரிஃபினு, டோனி டிராகனு, ரெக்ஸு, யுட்டி. சரி கேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோப்பர் டைனோஸோட ரெக்ஸு, யுட்டி அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும். டோப்பர், கிரிஃபின். ஓகே 1965. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். 1965. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் யுட்டியை பிடிச்சேன். பிளட் வேணா இங்கே எங்கே கிரிஃபின் இருக்கானே தெரில கைஸ். ஸோ நான் போட்டுடலாமா? கொசன்னு ஸ்பான் ஆகிடுச்சு இந்த இடத்துல. 1965னா இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். கிரிஃபின் இங்கே இருக்கிற மாதிரியே தெரியல. பட் ஆனால் இங்கே கிரிஃபின் காட்டுச்சுல. ஆக்சுவலி டோப்பரில் ஒரே பிரச்சனைனாலே இதுதான் கைஸ். ஸோ எந்த டைனோ ஸ்பான் ஆகலை அப்படின்னா நான் கமெண்ட் போட்டே எடுத்துக்கிறேன். வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம இருக்க ஏரியா பக்கத்துலேயே ஒரு கிரிஃபின்னு மண்ணுக்குள்ளே காட்டுது பாருங்க. ஸோ அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரு கிரிஃபின்னு. சரி இருங்க, இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த கிரிஃபின் மண்ணுக்குள்ளே காட்டுதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த கிரிஃபின் போய் பார்ப்போம். 1000 மீட்டர் தானே. ஓகே கிரிஃபினை பார்த்துட்டேங்க கைஸ். நல்ல வேலை, கமெண்ட் போட தேவையில்ல. நான் கமெண்ட் போடணும்னு நினச்சேன். கரெக்டாக வெனம் ஸ்பான் ஆனால் தான் கைஸ் அவனுங்க ஸ்பான் ஆகிறானுங்க. கவனிச்சிங்களா? வெனம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் நம்ம பிடிக்கிற டைனோஸ்லாம் இருக்குது. மேலேயே படலை. ஓகே பார்த்துட்டாங்க கைஸ். என்ன துரத்திட்டு வருவோம். ஸோ இது ஒரு சேஃபான இடம். ஓடிட்டு அவன் மேலே அடிக்கலையோ? கரெக்டாக அடிச்சான்னு நினச்சேன். ஓகேடா, வாடா 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 வாடா, இந்த வாங்கிக்கடா. இப்படியே 1 by 1 அடிச்சு எடுத்துட்டு வரணுமா? நான் எப்போ போய் எப்படி அடிச்சு எடுத்துன்னு வரும் தெரியல. இதுவாச்சும் ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே ரெக்கார்ட் ஆகுது. இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் கிரிஃபின் பிடிக்கிறதுக்காக வச்ச ட்ராப் இது. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸை தேடணும். எப்பவுமே இந்த இடத்துல அதிகமாக ஸ்பான் ஆகிருக்கு. எல்லா கிரேச்சரும் இந்த இடத்துல இருக்க மாதிரி காட்டுது. ஓகே 46-21. ஓகே வாங்க போகலாம். 46-21. என்ன கேசிங்க இப்படி கொசன்னு இருக்கிறானுங்க. ரெக்ஸை நாக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் அந்த டாட்டு போதா இல்லையான்னே தெரில. ரேஞ்ச் ரொம்ப கம்மி கேஸ், அதான் பிரச்சனையே. அடிச்சிச்சு, ரெக்ஸ் அடிச்சிடுச்சு. எனக்கு இது டெத்தானாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் எடுத்துக்க உள்ள, எல்லாத்தையும் போட்டு தள்ளு. என்னென்ன இருந்துச்சுன்னே தெரில. இந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கில் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு அது என்ன கேட்டுச்சுன்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. கரெக்டாக வந்து போட்டு தள்ளிட்டானுங்க. ஓகே எனிவே ஸோ எனக்கு தேவையான ட்ரிபியூட் மட்டும் எடுத்துக்கிட்டேன்ல. இப்போ ரிட்டர்ன் பேஸுக்கு போயிட்டு ஸோ என்னென்ன கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு தெளிவாக மறுபடியும் பார்த்துட்டு வந்துடும். ஓகே டோனி டிராகனும் யுட்டியும் நம்மளுக்கு தேவைப்படுது. டோனி டிராகன், யுட்டி. ஓகே ஆக்சுவலி இந்த ஓபிஎஸ் என்ன வெறி ஏற்றிட்டு இருக்குது. எண்டிங் வீடியோவாச்சும் உருப்படியாக போட முடியும்னு பார்க்குறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வெறி ஏற்றி விட்டுட்டுருக்கு. ரைட் ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைனோ தான், யுட்டி மட்டும்தான் இருக்குது. டோனி டிராகன் சம்பவம் ஆயிடுச்சு பிடிச்சது. பக்கத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா எல்லாமே இந்த குறிப்பிட்ட இந்த ஏரியாவில் நிறைய டைனோ சுற்றினா மாதிரி இருக்கு ஸ்வாம்பில். சரி இருங்க, அப்போ 42-19 ஸ்வாம்புக்கு போகும். ஸ்வாம்ப்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க பறந்தே போயிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தான். அப்பப்போ ஓபிஎஸ் ரெக்கார்ட் ஆகுதான்னு வேறு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும்.
ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா இது வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு வந்து எப்போ ஸ்டாப் ஆகி நிற்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நேக்கோ பாஸ் ஃபைட் அப்பயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டாப் ஆகி நிற்குது. அது என்ன கதைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே வந்தாச்சா, மறுபடியும் ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. யாரு கேசிவன் சும்மா கொடூரமாக இங்கே இருக்கான். வெனம் 2 மில்லியன் டோப்பர். வெனம் ஃபயர் வைவிங் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. கிட்ட பார்த்தா நல்லா இல்லை, எட்ட பார்க்கும்போது நல்லா இருந்தான். ஏன்டா அடிக்கும் போது அடா பரப்ப. இவன் பக்கத்தில் ஏதாவது கொச நிறைய டைனோஸ் ஸ்பான் ஆகிருக்கணுமே. ஹேக்கர் ஆயிட்டானா? டோப்பர் ஏறிடுச்சு தலைவருக்கு. சாவு, வெனம் கொடுத்துட்டு சாவு. வேணாம கூட ஈஸியாக அடிச்சிடுறாங்க. இந்த கேட்டு டோப்பரெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டேத்துறானுங்க. யுட்டி இல்லை. ஸோ அப்புறமேட்டு ஏன் நம்ம இந்த இடத்துல 40 இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் யுட்டி இருப்பான். தோற்காம பாருங்க யுட்டி. அந்த யுட்டியும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இப்போ நானே கொள்ளுவோன்னு நினைக்கிறேன். நினச்சேன் நானே கொல்ல போகிறேன். எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. எங்கேயுமே பண்ண முடியாது. இன்னும் ஒரே ஒரு டைனோ தான் பிடிக்கணும். ஸோ அந்த ஒரு டைனோக்கே நம்மளை எவ்வளோ கதற விட்டுட்டு இருக்கான் பாருங்க. எப்படியும் நம்மளோட கிரிஃபின் அவனுங்களை கொண்டுட்டு இருக்குங்க. எல்லாரையும் கொண்டிருக்காது, மேபி ஒரு சில பேருக்கு கொண்டுட்டு இருக்கலாம். சரி எனிவே நம்ம இன்னும் இடி மட்டும் தானே. இடி மட்டும் பார்த்துட்டுனா இப்போ தட்டி தூக்கிட்டு போயிடும். அசையாத அசையாத. ஆனால் ஐ திங்க் இந்த டைமில் டெஸ்மோட் ஆப்ஷன் நான் பிடிச்சி எனக்கு பிரயோஜனமே கிடையாது. பக்குன்னு நினைக்கிறேன். அது பாருங்க நடக்கலை. அது மாதிரி படுத்து படுத்து உருந்து போகுது. மேலே பட்டுருச்சு. டேரெக்டாக இவனை கில் பண்ணி விட்டது எடுத்துகிட்டு போக வேண்டியதான். டெஸ்மோடஸ் எடுத்துட்டேன். ஆக்சுவலி இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படலை. மேபி எக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா பொரிய வைக்கிறதுக்கு தேவைப்படும். ஓகே நான் யுட்டி எங்கே இருக்குன்னு தேடுறேங்க. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம பாஸ் ஃபைட் வேறு பண்ணணும். அவனுக்கு 2 பேர் போதுங்க. ஸோ இப்போ யுட்டி மட்டும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நான். அந்த இடத்துல ஒரு யுட்டி இருந்துச்சு. அதை ஆனால் இப்போதைக்கு நம்மளால் பிடிக்க முடியாது. இங்கே தான் எங்கேயோ இருந்த மாதிரி எனக்கு காட்டுச்சு. கண்டிப்பாக இங்கே இருக்கும். இந்த இடத்துல 2 வேணாம் சுற்றிட்டு இருக்கேன். தோர்க்கு யுட்டி. டோனி டிராகன் யுட்டி 2 பேருமே லைனாக இங்கே இருக்கிறானுங்க. தப்பான இடத்துல அடிச்சிட்டேன். கரெக்டாக அடிச்சிருக்கேன். சரி ஓகே எடுத்துட்டேன். எல்லாரும் கூட இப்போ நான் சண்டை போட்டால் இப்போ வேலைக்கே ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி கேஸ் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா லோனை போட்டு விட்ருவோம். ஓகே ஸோ பாஸ் ஃபைட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சிடறோம். ஸோ இந்த ட்ரிபியூட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு வைப்போம். எதுக்காச்சும் தேவைப்படும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நான் கிராஃப்ட் பண்ணக்கூடாது. சரி கேஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு போயிடலான்னு பார்த்தா நைட் ஆகிடுச்சு போலியே. ஸோ மறுபடியும் பகலாற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபைனலாக கடைசி பாஸ் ஃபைட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேக்கோ தான் கடைசி பாஸ் ஃபைட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்னாடி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறோம். ரொம்ப நேரமாக நடந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வெறியேற்றலாம். இருங்க இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டு வைப்போம். ஐயோ என்னங்க சிவன் அசால்ட்டாக போகிறான். அதான் நான் பார்த்தேன். மைங்கே கர்றான் நீனு. எழுந்திருக்கவே கூடாது நீனு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 கிகாவை இறக்கி விட்ருவோம். 1 2 ஓகே ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டேன். இப்போ பாஸ் ஃபைட் டோப்பர் அவ்வளோதான் நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு. ஸோ என்னோட கிரிஃபினை தூக்கி நான் வெளியே நிறுத்தி வச்சிடுறேங்க கைஸ். ஓகே ஸோ சம்மன் பண்ணி விட்டுறலாம் கைஸ். ஸோ இந்த மோடோட ஃபைனல் பாஸ் அவ்வளோதான். ஓடு 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 ஓடு. வந்துச்சா வரலையா? ஏன் இவ்வளோ நேரம்? வந்துருச்சு கைஸ். அவ்வளோதான் அடிச்சு நவுத்துக்கடா. அவ்வளோதான் ஒரு அடி அடித்தா போதும். நம்ம ஆட்கள் அதுக்கப்புறம் பார்த்துப்பானுங்க. என்ன கைஸ் இது இவ்வளோ பொறுமையாக குறையுது. ஆனால் அடிக்கிறானுங்க. பட் ஆனால் ரொம்ப பொறுமையாக குறையுது.
ஓகே முடிஞ்சிடுச்சு கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ கெட்ட போயிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. டோப்பரோட ஹார்ட்டு தானே கிடைக்குது. என்னடா இது? ஏய் என்ன கைஸ் எல்லா கீக்கும் செத்து போச்சு. ஓ தோருக்கு எல்லாமே பூ கிடச்சிருக்கான் பாருங்க கைஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்க சேடல்லாம் பார்த்தீங்கன்னா டோப்பர் சேடல் சூப்பரு. டோப்பருக்கு எல்லாமே கிடச்சிடுச்சு. சரி முடிஞ்சிடுச்சு கைஸ், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பாஸ் ஃபைட் இருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வெனம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ், ஓகேவா? ஸோ வெனம் இப்போ எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோப்பரோட எக் எடுத்தோமோ அதேமாதிரி வந்து வெனமோட எக் மட்டும் நம்ம வந்து இதுக்கப்புறம் எடுக்கிறோம். ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ நானே பண்ணி காமிச்சிடறேன். எல்லா டைனோவுக்கும் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ செலக்டிவாக மட்டும் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகே சரி கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் நான் வீட்டுக்கு போயிடுறேன். வெனம்க்கு தோர்க்கா ஃபஸ்ட்டு இதை செய்யணும், ரெண்டாவது இது, மூணாவது இது. ஆக்சுவலி இது நமக்கு போடுறது, இந்த வெனத்துக்கு டைனோக்கு நம்ம இது எடுக்கிறதா. என்ன உடம்புல போடுற மாதிரி வருதா? என்ன கேஸ் இது அடியில் பற்றிக்கிச்சு. ஸோ இது என்னது? இது ஹெட்டில் போடுறது. ஆக்சுவலி அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம போடுறது மூலிமா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வெனமோட அரோரா எதுவுமே நம்மளுக்கு வந்து சட்டையே பண்ணாது. க்ளோன் போட்டு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணணும், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். எங்கே வேற ஸ்மே கிரிஃபின் வச்சு தான் செக்கே பண்ண போகிறேன். கிரிஃபின் ஒரே ஒரு கிரிஃபின் தான் கைஸ் இருக்கு. ஸோ இந்த கிரிஃபினுக்கு நீ வெளிவா. டயர் வேணும். இதுக்கு கிரிஃபினுக்கு போட முடியாது போலே. அப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ அதிகமான லெவலில் இருக்க டைனோக்ஸ் தான் மட்டும்தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா இப்போ கிரிஃபினை நம்ம வந்து வெனம் லெவலுக்கு எவால்வ் பண்ணால் மேபி போடலான்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்போது இந்த கிகா ஒன்று இருந்துச்சு, இந்த கிகா டோப்பர் கிகா. ஸோ இவனுக்கு போட முடியும்னு நினைக்கிறேன். இறா ஒரு இடத்துல நில்றா. எடுத்துக்கிட்டு பாருங்க. தலையில் எதாவது போட்டானா? தலையில் எதுவும் இருக்க மாதிரி இல்லை. சூப்பர் கேஸ். காஸ்டியூம்னா என்னன்னு தெரியல, காஸ்டியூம்லாம் இதில் கேட்குது. ஸோ இந்த இது யூஸ் பண்ணால் நம்ம வந்து அந்த வெனம் எஃபெக்ட்லேருந்து தப்பிக்கலாம் போல கேஸ். நம்மளும் போட்டுப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெனம் எஃபெக்டே வராதுல்ல. சரி கேஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கிகா எடுத்தாச்சு. கிகாவை மட்டும் நான் எவால்வ் பண்ணிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் கேஸ், ஓகேவா? அதுதான் ஈஸின்னு நினைக்கிறேன். இருங்க, கிகா வெனம் கிகாவுக்கு அது மட்டும் தான். நான் ஐயா இதுக்கு தான் கேட்குது அதிகமாக. அப்போ கிரிஃபின் வெனம் கிரிஃபினை ரெடி பண்ணலாம். கிகாவோட வெனம் வேணும், அதுக்கப்புறமேட்டு வந்து கிரிஃபினோட வெனம். ஓகே கேஸ், ஸோ நான் இது ரெண்டுத்து மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மோடை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா கிரிஃபினை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் எவால்வ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். கடைசி வேரியண்ட்டான இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிரிஃபினை எவால்வ் பண்ணி முடிச்சுக்கலாம். சரி, நான் மீதி எல்லாத்தையும் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கணும் கைஸ். 1 by 1 எடுத்துன்னு போயிட்டு வரணும். அப்படி இல்லைனா கமாண்ட் யூஸ் பண்ணால் கடகடன்னு எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன். ஸோ வேணாம், கமாண்டெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ கிரிஃபின் மட்டும் பண்ணிடலாம் கைஸ், ஓகேவா? ஸோ இப்போ கிரிஃபினும் கிகாவோட வெனம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் நம்ம இப்போ. ஓகே, ப்ளூ அப்ளிஸ் பக்கத்தில் இங்கே ஒன்று இருக்குது கைஸ், 27-20. ஓகே, அங்கே போயிடலாம் வாங்க. ஏங்க என்னோட பாடி கார்ட்ஸ் தெரில, எங்கே இருக்கானுங்க தெரியல. காலி பண்ணு. எஃபெக்டே வரலான்னு நினச்சேன், ஆனால் இதுக்கு எஃபெக்ட் வருது. ஓ, இந்த கிரிஃபினுக்கு எஃபெக்ட் வரும்ல. சரி, நமக்கு தான் எஃபெக்ட் வராது, கிரிஃபினுக்கு எஃபெக்ட் வரும். சரி, நம்ம கிரிஃபின் பிடிக்க தானே வந்தோம். வெனம் கிரிஃபின் தோற்காம பாருங்க. வா கிட்ட வா. அடிக்க வர டைமில் அவனே பார்த்தீங்கன்னா மயங்கி போயிட்டாங்க. ஏய், சுத்தமா ஸ்டாமினா இருக்க மாட்டேங்குது. என்னடா இது? செக். ஏய், சீக்கிரம்டா போயிட்டு அந்த கிரிஃபினை டப்புன்னு அடிச்சிரு. போச்சு. வெனமோட ட்ரிபியூட் கிடைக்கவே இல்லை. கிரிஃபின் இங்கே கிடக்குது கேஸ். கிரிஃபின் ட்ரிபியூட் எடுத்துட்டேன். வெனம் கிகன்டோசாரஸ்.
ஸோ இங்கே போயிடலாமா? இந்த இடம் கொஞ்சம் வேணாம், இந்த இடம் கொஞ்சம் கஷ்டம். சரி இங்கேயே போயிடலாங்க. கரெக்டாக அவன் மேலே தாங்க நின்றுட்டு இருந்திருக்கேன். அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே முடிஞ்சிச்சு கேஸ். இப்போ நம்ம கிரிஃபினை பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி விட்ருவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டு வச்சுக்கலாம், கிகாவையும் இதையும். ஆல்ரெடி கிகா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், க்ளோன் போடாமே வந்து இது பண்ணியாச்சு. அதனால தான் இப்போ தேவையில்லாமல் இப்போ கிகா பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே போதும் கைஸ், இதை எடுத்துகிட்டு போயிட்டு இது எல்லாத்தையும் போட்டுருவோம் வேண்டியதான். வேனம் ஹைடு, வேனம் கிபிலா. வேனம் ஹைடுக்கா நம்மளுக்கு பிரச்சனை? வேனம் கிபில் செய்யவே இல்லையோ. ஆக்சுவலி இதுக்கு ப்ரோலி இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் வெனம் கிபிள் ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ இப்போ ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வெனம் கிபிளும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஸோ வெனம் கிரிஃபின் வரப்போகுது கைஸ். ஸோ இந்த வெனம் கிரிஃபினுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப வேணாம், கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். சரி முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு எக்கு தான் உள்ளே வருதுல்ல, எதுக்கு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த இடத்துல போட்டோன்னா எக்கு உள்ளே போடுறேன். அதானே பார்த்தேன், கன்சியூமே காட்டல. ஓ ஐயோ பக்கா. இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு வந்தேன்டா கஷ்டப்பட்டு. பக்கு போல கைஸ். வெனம் ஸ்பான் ஆகாதோ. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல நேக்கோ, அந்த மாதிரி நினச்சேன், ஸ்பான் ஆகலையே. யூஸ் நேக்கோ கிரிஃபின், யூஸ் ஸ்பான் கிரிஃபின் எக். ஓகே நேக்கோ கிரிஃபின்க்கு உள்ள வைக்கணுமா? கரப்டட் வைவின். ஆக்சுவலி இதெல்லாம் நான் கமாண்ட் போட்டு எடுத்துக்கிறேங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம்லாம் உட்காந்து தேட முடியாது. நேக்கோக்கு கரப்டட் வைவினோட இது கேட்குதா? ஸோ இருங்க கமாண்ட் போட்டு எடுத்துக்கிறேன் கைஸ். இப்போது என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு இந்த எக்குலேருந்து எடுத்து இந்த எக்கை வந்து நம்ம என்ன பண்ணால் எவால்வ் பண்ணோம் கைஸ். ஃபஸ்ட்டு அப்படின்னா வந்து டோப்பர் தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம். டோப்பருக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நேக்கோக்கு அப்புறம் வெனம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு நேக்கோவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு டோப்பர் கிட்ட போனோம். இந்த எகில் எது பவர்ஃபுல்லு? 188, 200 நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், ஹேச்சிங் போட்டுருவோம். கிரிஃபின் வந்துருச்சு. கிரிஃபின் இதுக்குள்ளே போயிடுச்சா? ஸோ இந்த கிரிஃபினை நம்ம என்ன பண்ணோம், இப்போ வளர வைக்கணும் கைஸ். தப்புன்னு வளர்ந்துரு. ஓகே ஸோ இவனுக்கு எக்ஸ்பி ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இது போட்டு விட்ருவோம். சூப்பரு, 4 எக்கும் ஒன்றா சேர்ந்து இதில் வந்துருச்சு. ஓகே ஸோ இந்த எக்கை நம்ம என்ன பண்ணணும்னா இதில் போட்டு விட்ருவோம். இருங்க, 4 ஒரு வாட்டி போட்டால் 4 எக்கும் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. ஓகே முடிஞ்சிடுச்சு கேஸ். ஸோ நேக்கோ கிரிஃபின் வெளியே வந்துரு. ஸோ இந்த கிரிஃபின் சோல் டெர்மினலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஓ அதே லெவலில் வருது பாருங்க, 88வது லெவல்லே. ஸ்டாக்ஸ் எதுவும் ஏறல, பட் ஆனால் 88வது லெவலில் வருது. அப்போ லெவல் தான் பார்த்தீங்கன்னா முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிரிஃபினுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கலேன், மறுபடியும் கொஞ்சம் 88 லெவல் ஏற்றி விட போகிறேன். ஸோ 88 லெவலில் ஏற்றிட்டு ஸோ இப்போ வெனம் கிரிஃபினை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். இந்த கிரிஃபின் உடம்பு விட்டு எழுந்திருக்கவே முடிய மாட்டேங்குது என்னால். ஓகே ஸோ இப்போ இந்த வெனம் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள போட்டு கன்சியூம். வெனம் இருக்கு, செம்மையா இருக்கு. வெனம் பேஸோட நல்லா இருக்கு. ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெனம் கிரிஃபின் சூப்பராக இருக்கு. வெனம் எக்கு சும்மா பலன்னு இருக்கு பாருங்க. ஓகே கேஸ், ஸோ இப்போ இந்த வெனமோட பவரை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? சூப்பர் ஸ்லோவாக பறக்கிறான். ஆக்சுவலி இவனுக்கு இதெல்லாம் எதுவுமே நான் போடல, அவங்க பறக்கலாம். ஆக்சுவலி பாருங்க, இதுல நான் மேல உட்கார்ந்துருக்க மாதிரி இல்லை, அதுக்குள்ளேயே போயிட்டேன் நான். செத்துப்போ. ஓ காய்ஸ் டேமேஜ் பாத்தீங்களா, மைனஸ்ல போகுது. எங்கப்பா சரியான டேமேஜ் கொடுக்குறாங்க கைஸ். யார் இவன்? டாமினஸ்.
ஆனால் டாமினஸோட பவரே பார்த்தீங்கன்னா இதுக்கு எஃபெக்ட் ஆகுது. என்னடா இது? இதை போட்டுக்கணுமோ? சரி, அப்போ 2 போடணும்னு நினைக்கிறேன் கைஸ். செம்ம பவர்ஃபுல் கைஸ். ஸோ இதை எடுத்துகிட்டு பாஸ் ஃபைட் பண்ணாலே போதும். கிரிஃபினே பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிடும் எல்லாத்தையும். ஸோ நெக்ஸ்ட்டு பவர்ஸ் ஸ்பானிங் எதுவும் பண்ணல. ஸ்பான் பண்ணும்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஓ, கியூவில் தான் ஸ்பானிங்கா? பெட்டரான் பேபியை ஸ்பான் பண்ணுது. அப்புறம் ஆரில் எதுவும் இல்லை, சீல எந்த அட்டாக்கும் இல்லை. இது உடம்புல ஒரு மாதிரி வரும்ல, அதெல்லாம் எதுவுமே வரல பாருங்களேன். டேம் பண்ணிட்டுனா அதெல்லாம் எதுவும் வராதோ? ஷேடோ மீன் எப்படி தூங்குறான் பாருங்களா. டாமினஸ் செத்து போ. இப்போ போதுங்க, எந்த டைனோ நம்ம கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம பாட்னே இருக்கிறோம், எல்லாரையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. சரி கேஸ், நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல வெனம் ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அந்த வெனமோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எஃபெக்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணுங்க. சரிங்க, இந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா வெனம் நிறைய அந்த ஒரு காம் பாருங்க. வெனமோட பவர் வேலைக்கே ஆகலை. சூப்பரு. நேராக உள்ள போகிறோம், எல்லாரும் அடிச்சு நொறுக்கிறோம். செம்ம. ஸோ இவனோட பவர் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகலை. கில்லே பண்ண முடியாது போல கைஸ். வெனம் ஏதாச்சும் நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் போல. நம்ம வேற லெவலில் சம்பவம் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அசால்ட்டாக முடிச்சுட்டு இருக்கேன். இந்த கிரிஃபின் இந்த கண்டிஷனில் நான் க்ளோனே போடல கைஸ், அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். முடிஞ்சு போச்சு. இதை எடுத்துகிட்டு போனாலே போதும், எல்லா கிரேச்சரையும் பார்த்தீங்கன்னா நம்ம நாக் பண்ணிக்கலாம். செத்துப்போ நண்டு, செத்துப்போ. எவ்வளோ வெனம் ஸ்பான் ஆகுது பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா வெனம் ஸ்பான் ஆகினே இருக்கு. ஆனால் நம்ம உடம்புல மட்டும் அந்த இது மாதிரி வரவே இல்லை பாருங்களேன். இப்போ மாதிரி பச்சை கலரில் முள்ளு மாதிரி முளைக்குது இல்லை, அது மாதிரி எதுவுமே வரல. நானும் இருக்கிற எல்லா பட்டனையும் எழுதி பார்த்துட்டேன், அதெல்லாம் எதுவுமே வரல. எனிவே கேஸ், ஸோ அவ்வளோதான், பாஸ் ஃபைட்டே முடிச்சாச்சு. வெனத்துக்கு பாஸ் ஃபைட் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மோடை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறமேட்டு இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். நடா எவனோ. ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருப்பேன், வீடியோட ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மினி சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மறக்காமல் உங்களோட ஓட்டை வந்து போட்டு விடுங்க கேஸ், ஓகேவா? சரி, ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி சீரிஸில் பார்க்கலாம் கேஸ், ஓகேவா? ரைட், ஓகே, பாய்.